ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 4 2025 ஜூலை 12 நமக்கான எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு 75 டேஸ் தான் இருக்குது. இந்த 75 நாட்களும் ஒரு தரமான பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நான் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஜிஎஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரு கன்சாலிடேட் பண்ணி ப்ராப்பர் பிளான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் நம்ம குரூப் 4 தூக்க முடியும். ஸோ குரூப் 4 ஃபோக்கஸ் நிச்சயமாக 170க்கு மேலே 175க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் குரூப் 4ல் போஸ்டிங் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ வேகன்சி கம்மியாக வந்திருக்கு, அது இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், எல்லாமே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை ஒழுங்காக வந்து பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இந்த 75 நாட்கள் எப்படி வந்து படிக்கலாம் சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த 75 நாட்கள் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் தரமான ஒரு டெஸ்ட் பேட்ச் பிளான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா எல்லா சிலபஸும் ப்ராப்பராக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் குரூப் 4 ஜூலை 12 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான பேட்ச் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 1 வரைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதாவது குரூப் 2 குரூப் 4 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான் இல்லையா? அந்த கேட்குற விஷயம் கொஞ்சம் வந்து மாறலாம். அண்ட் குரூப் 2ல் இங்கிலீஷ் வருது, குரூப் 4ல் வந்து கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் ஜூலை 12. இந்த ஜூலை 12க்குள்ளே இந்த ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணிட்டா குரூப் 4க்கும் ரெடி, குரூப் 2க்கும் ரெடி. இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆக போகுது. மற்றபடி ஜிஎஸ் உங்களுக்கு காமன், மேக்ஸ் காமன், தமிழ் காமன் தான். இப்போ இந்த ஜூலை 12க்குள்ளே குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே சமமாக நம்ம வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் குரூப் 4ம் நல்லா பண்ண முடியும். ப்ளஸ் அடுத்த வரப்போ 2 மாதம் குரூப் 2க்கு ரிவைஸ் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட், நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 3 லெவல் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். டெய்லி இருக்க போகுது. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வந்தேன்னா ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம் தான். எஸ், ஏன்னா இப்போ குரூப் 4 அப்படின்னு சொல்லும் போது சமச்சீர் புத்தகம் தாண்டி தான் நெக்ஸ்ட் வந்து கேட்பாங்க. ஒரு 95% நீங்கள் தான் வந்து வரப்போகுது. இதை முழுமையாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் பேஸுக்கு ஃபஸ்ட்டு 10,000 ஒன்லைனர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம டெஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் எப்படி வந்திருக்கும் எது பாருங்கள். டெஸ்ட் டேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது ஒரு பாடங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாடங்கள் பேஸ் பண்ணி ஒன்லைனர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கான கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். ஒரு ஒன்லைனர்ஸை வெறும் புக்கில் இருக்க மாதிரி மட்டும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்காம அந்த ஒரு ஒன்லைனர்ஸை ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மெட்டில் கொடுத்தா நீங்கள் அங்கேயும் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ மெத்தடில் ரிவிஷன் வந்து இப்போ நாங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி எல்லா சிலபஸுமே ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி அதுக்கான ஒன்லைனர்ஸ் கொடுக்கப்பட்டு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதுக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ May 1 ஆரம்பிக்கிறது, நீங்கள் May 30 முடியும் போதே சமச்சீர் புக் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருவீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது நிறைய சிலபஸ் கவர் ஆகுதா, அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ வந்து படிக்கணுமா அந்த மாதிரி தோணும். பட் மெயின் ஃபோக்கஸே இங்கே தான் வந்துருக்கும். இந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டா அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக வந்து முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது வெறும் ரிவிஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே வந்துருக்கும். ஓகேவா? ஏன்னா சாம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்பர் ஒன்லைனர்ஸை முடிச்சுட்டா சமச்சீர் புக்கிலேருந்து எங்கே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். அதாவது இது முக்கியம் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம கவர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ குரூப் 4 குரூப் 2க்கு ஆல்மோஸ்ட் இது வந்து போதும். ஓகேவா? இதான் நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ண போகிறது. அடுத்தது மேக்ஸில் மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் அண்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வீடியோஸும் இருக்கும், டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பின்னாக இருக்கும். ஓகே, முடிஞ்சுதான். அடுத்து பாருங்கள், லெவல் 2ல் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ். இப்போது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி லெவல் படிக்கணுமான்ற ஒரு கேள்வி வந்து வரும். எல்லாமே நம்ம கவர் பண்ண வேணாம், பட் கவர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் குரூப் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மேலோட பார்த்தாலும் போதுமான தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 100 கேள்வி வந்து கொடுக்குறோம். ஓகே, பாலிட்டியில் இப்போ லட்சுமிகாந்த் புக் நம்ம வந்து படிப்போம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியம் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து இப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது குரூப் 2 படிக்கிறவங்க இந்த புக்கை படித்தா தான் எக்ஸாம் வந்து எழுத முடியும். பட் குரூப் 4 படிக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். ஏன்னா குரூப் 4 லெவலில் நீங்கள் ரொம்பலாம் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 65 கேள்வி நம்ம போட போகிறோம்னா அந்த 65 கேள்விகளில் ஒரு 55 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஒரு 10 கேள்விகள் வெளியே வந்து பின்னாக வரும். அந்த 10 கேள்வியுமே நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ எக்கனாமிக்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பட்ஜெட் கவர் ஆகும், ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். எக்கனாமிக் சர்வே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் வந்திருக்கும். ஒரு மந்த்லி வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 100 கொஸ்டின் கொடுத்துட்டு அது டெஸ்ட்டு வந்திருக்க போகுது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா டெய்லி டெஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க, டெய்லி படிக்க போகிறீங்க, எக்ஸாம்ஸை கிராக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இது ப்ராப்பர் ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே நான் எல்லா பிளானையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லையா? இது எல்லாமே அதாவது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துகிட்டு எல்லா பேப்பரும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டா பாலிட்டி வந்து இருக்கா,
இல்லை குரூப் 1 கவர் ஆகும், குரூப் 2 கவர் ஆகும், குரூப் 3 கவர் ஆகும், எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அப்போ குரூப் 4 படிக்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டிகிரி ஸ்டாண்டர்டும் கவர் பண்ணுவீங்க, செமஸ்டர் புக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருவோம். ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டா அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். எப்படியும் சொன்னது தான், நம்ம ஜூலை 12ஓட மொத்த சிலபஸை வந்து முடிப்போம். அதை முடித்த கையோட நீங்கள் குரூப் 2க்கு தாராளமாக தயாராகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பேட்ச் நம்ம என்ன சொல்லியிருப்போம், குரூப் 1 முடித்த கையோட குரூப் 4 பண்ணலாம் நம்ம சொல்லியிருப்போமா, அதே ஃபார்மேட் தான். ஏன்னா நம்ம குரூப் 1 முடிக்கும் போதே ப்ரீவியஸ் பேட்சுக்கெல்லாம் ஃபுல் சிலபஸ் முடிச்சு வச்சிருப்போம். இப்போ குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அவங்க ரிவைஸ் பண்ணால் மட்டும் வந்து போதும். சேம் அதே மாதிரி தான். இப்போ குரூப் 4 முடியும் போது குரூப் 4க்கு நீங்கள் ரெடி ஆயாச்சு, குரூப் 2க்கும் ரெடி ஆகிடுவீங்க. இங்கிலீஷ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும், அதுக்கும் நம்ம அதுக்கான வீடியோஸும் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இப்படி தான் இருக்க போது இதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். பேட்ச் April 27 ஓப்பன் பண்ணுறோம். May 1 டெஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் May 1 இல்லை April 30 வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1100. ஓகே, இதில் கவர் ஆகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு தமிழுக்கு இருக்குது, இங்கிலீஷுக்கு இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஜிஎஸும் தமிழும் சேர்ந்து வைக்கலையே அந்த மாதிரி சில டவுட் வந்து வரலாம். பட் தமிழுக்கு டெஸ்ட் வந்தவொண்டு தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டேட் வைஸாக வந்துருக்கும். டவுட்ஸ் எதனா இருக்குன்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை தவிர வேறு எந்த ஒரு நம்பரும் கிடையாது. வேறு என்ன வந்து பேமெண்ட் கேட்குறேன்னா அங்கே வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த நம்பர் மட்டும்தான். நான் யாருக்கும் டேரெக்டாக மெசேஜ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டா போதும். குரூப் 4 2025, குரூப் 2 2025 நம்ம கையில் வந்து நிற்கும். வேகன்சி கம்மியாக இருக்குது, டஃப்பாக இருக்குது, எல்லாம் வந்து ஓகே. இதெல்லாம் தாண்டி அதுக்கான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ப்ரிப்ரேஷனில் ஃபோக்கஸ் அதிகமாக வந்துருக்கணும். அந்த வேலை தான் நம்ம வந்து பண்ணுறோம். 75 நாள் 175 இதை ஃபோக்கஸாக உள்ளே கொண்டு போங்க, எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் தான், எதுவுமே வந்து ஆன்லைன் வந்து கிடையாது. பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன், பிரிண்ட் போடலாம், எழுதலாம். அதுக்கான கீஸும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், நம்ம செமஸ்டரில் ஃபுல் டெஸ்ட்டு வந்து இப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் எல்லாமே சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வந்திருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் செமஸ்டர் பொறுத்து எங்கேயுமே மிஸ் ஆகாதுங்க. எல்லாமே நம்ம தூக்கிடுவோம். ஏன்னா ஒன்லைனஸ் கவர் பண்ணுறோம், எம்சி கவர் பண்ணும்போது எங்கேயும் மிஸ் ஆகாது. ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் மேக்ஸ்க்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிகிரி லெவல் கவரேஜில் குரூப் 4 ஆப்ஷனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் குரூப் 2 மஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அண்ட் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், இதுக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். டவுட்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண அதெல்லாம் வந்து வேறு, பட் படிக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் May 1 க்ளோஸ் ஆகி நம்ம கவர் பண்ண போகிறது. சமச்ச புத்தகம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். டிகிரி லெவல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் இருக்கும். மேக்ஸ் டெஸ்ட்டு அதுக்கான கீ நம்ம வந்து எழுதி வந்து கொடுத்துருவோம், அதை பார்த்துக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கான டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது. அண்ட் ரிவிஷன் நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்பீட் நோட்ஸ் கொடுப்போம், அது நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து 1100 ஃபீஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம்.